ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சோசேஜு. அதுதான் நான் சமைக்க போகிறேன். அது வந்து நான் இங்கே வந்து நம்ம ஊரில் நான் சமைச்சது கிடையாது. அங்கே துபாயில் போயிருக்கும்போது அங்கே வாங்கிட்டு வந்தது தான் அது சமைச்சிருக்கேன். இது என்ன இப்படி இருக்குன்னா சிக்கன் தான் அது. அதனால் அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சமைக்கலான்னு சொல்லிட்டு சமைச்சேன். இதுலேயே வந்து சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, மட்டன் இருக்குது, அந்த மாதிரி எதுனாலுமே இருக்குது. நம்ம அதை பார்த்து எடுக்கணும், அதுதான் இதில். அதோட நான் சிக்கன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் சோசேஜ் பண்ணுறதுக்கு. அதை வந்துட்டு இந்த சிக்கன் இது வந்து பெரிய ரோல் நீட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவ்வளோ பெருசாக நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது சரியாக வராது அப்படிங்கிறதுக்காண்டி அதை அப்படியே 2 2 எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு தயிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போடணும். கரம் மசாலா அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்து அதை நல்லா எல்லாத்தையும் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நல்லா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தனியாக கலக்கிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி. அது மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் சோசேஜ் மேலே எல்லாத்தையும் நல்லா அப்படியே தடவி விட்டாச்சு. அதில் லைட்டாக கீரி இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் அது உப்பு அந்த மசாலா உப்பு எல்லாம் ஏறுறதுக்காக. என்கிட்ட அப்போதைக்கு கையில் எலுமிச்சம்பழம் இல்லாதனால தயிர் மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட. அதோட எல்லாத்தையும் நல்லா கலந்து அதை போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி நல்லா போட்டு பெரட்டி எண்ணெயில் போட்டு அதை அப்படியே பொரித்து எடுத்துட்டேன். எண்ணெயும் ரொம்ப நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. லைட்டாக எண்ணெயை ஊற்றி அப்படியே பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் அப்படியே பெரட்டி விட்டு சிம்முலேயே வச்சு நல்லா வேக விடணும். உள்ளார சம்டைம்ஸ் வெந்திருக்காது. அது மாதிரி இல்லாமல் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டு அதை அப்படியே எடுத்துட்டோம்னா சிக்கன் சோசேஜ் அருமையான சுவையில் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பர்பாக இருந்துச்சு. இது கூட வந்து சாதத்துக்கு அப்படின்னாமோ தொட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னாலும் மயோனஸு, சாஸு அதை தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு.